ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். ஓகே, புதுசாக வந்துருக்கூடிய வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் தட்டிக்கோ. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்த வீடியோஸ் நீங்கள் வந்து ரெகுலராக பார்க்கணும். சரி, ஓகே, வாங்க என்ன விஷயம் பார்க்கலாம். அப்புறம் பேனர் பார்த்துருப்பீங்க, இயற்கையான முறையில் வந்து தேன் எடுத்து மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா, அவங்க வந்து தேன் மட்டும் வச்சு இல்லை, தேன் பாட்டில் மட்டும் தேன் நீக்கலும் வச்சுருக்காங்க. தேன் நீக்கல் இருந்து இயற்கையான முறையில் தேன் எடுத்து கொடுக்குறாங்க. சரி, வாங்க போய் பார்க்கலாம். ஐயா, இது என்ன ஊர் ஐயா? இது வந்து விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து செஞ்சி வட்டம். செஞ்சி வட்டத்தில் அன்னமங்கலம்ன்ற ஒரு கிராமத்தினுடைய பக்கத்தில் இருக்கிற மெயின் ரோடு. வேலூர் ரோடு. ஓகே, இயற்கை தென்னு போட்டிருக்கீங்க, ஆனால் எல்லாமே பாட்டிலில் தான் இருக்குது. பாட்டிலில் வச்சுருக்கீங்களே, அது என்ன? தேன் தான், இயற்கை தேன். உள்ளே இருக்கிற தேன் இயற்கை தேன். உள்ளே இருக்கிறது இப்போ நம்ம வேறு எதில் இப்போ பார்சல் பண்ணி கொடுக்கணும், பிளாஸ்டிக்கை அழிக்கணுன்ட்டு உலகம் பூரா சொல்லிக்கிறோம். அப்போ பாட்டில் ரீசைக்கிள் பண்ணலாம். ஓகே ஓகே, அதனால இதில் போடுறோம். அதனால இதை போட்டு கொடுங்க. ஆனால் இது வந்து சுத்தமான ஒரு இயற்கை தேன். தேன், ஆமாம். சரி சரி, இதுங்களா மக்களே? என்ன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்குங்களா? இது தேனினுடைய வகைகள் பற்றி சொல்கிறீங்களா? தேனினுடைய வகைகள்னா எந்த பூ செப்பரேஷன் பண்ணி நம்ம கலெக்ட் பண்ண முடியுதோ அந்த பூவினுடைய பேரை வச்சு அந்த தேனுங்கிறோம். இது என்ன ஐயா? இது வந்து கொத்தமல்லி தேன். கொத்தமல்லியிலேருந்து தேன் எடுத்து தேன் எப்படின்னா, இப்போ நம்ம மூட்டையில் பிடிச்சி வச்சுருக்குறாங்க கொத்தமல்லி, தனியா மளிகை வாங்குறோம் இல்லையா, அதெல்லாம் ஒன்று ஒன்றா முளைச்சி வர்றதுல எடுக்க முடியாது. டெய்லி கணக்கில் விரைப்பாங்க. விரைச்சிட்டு அதில் இருந்து அரைச்சி போது அதில் பூக்கணும். வேலிக்கணக்கில் பூத்து இருக்கக்கூடிய கொத்தமல்லி பூவிலேருந்து பெட்டிங்கில் கொண்டு போய் வச்சு அங்கே அந்த 3 மாதம் 4 மாதத்தில் கலெக்ட் பண்ணுறது தான் கொத்தமல்லி தேன். கொத்தமல்லி தேன். ஓகே ஓகே. ஆனால் அந்த டேஸ்ட் வைஸ்ன்றது எல்லாமே நல்லா தான் இருக்குங்களா? நல்லா ஒரே ஸ்வீட் தான். அது எல்லாமே வேப்பம் கொஞ்சம் கசக்கும், அது மாதிரி லைட்டாக தெரியும். மொழிய தேனுன்னா தித்திப்பு தான். குணம் வந்து அந்தந்த தாவரத்தினுடைய மருத்துவ குணம் அதில் வந்துடும். இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய தேனில் எத்தனை வகை எங்கே இருக்கு? என்கிட்ட வந்து ஒரு இது வந்து மலைத்தேன். மலைத்தேன், ஓகேங்க ஐயா. இது வந்து வேப்பந்தேன் 2. அப்புறம் காஃபி தேன். காஃபி தேன்னா காஃபி விளைவிக்கக்கூடிய ஊட்டி, கொடைக்கானல் போன்ற பகுதிகளில் அந்த காஃபி தோட்டத்துக்கு நடுவில் கொண்டு போய் வச்சுருவாங்க. ஓகே ஓகேங்க. அப்போ வச்சுட்டாங்கன்னா அந்த மலர்கள்லேருந்து கிடைக்கக்கூடியது காஃபி தேனும் காஃபி ஸ்மெல்லும் வந்துடும். ஆமாம், அதனால் அது காஃபி தேன். அதுக்கப்புறம் கொம்பு தேன். இதை வந்து நம்ம எங்கேயும் எடுத்துன்னு போயெல்லாம் வைக்க முடியாது. இயற்கையாக அதுவாக கட்டி அதுலேருந்து நம்ம அந்த மேலே இருக்க கொஞ்சோண்டு தேனை தான் எடுக்கலாம். கொம்பு தேன். ஓகே, கொம்புல ஒரு ரவுண்டாக சின்னதாக வருங்களா? அதுதான் முள்ளில் தேன் இருக்குமே தான் குச்சி தேன், கொம்பு தேன்னுவாங்க. தேனில் வந்து ஒரு 5 வகை இருக்குதுங்க. மலை தேன், அதுக்கப்புறம் தேன், அப்புறம் இட்டாலியன் தேனின்னு ஒன்று, அதுக்கப்புறம் பொந்து தேன். இது வந்து இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பார்க்கலாம். சரி, ஓகே, வாங்க. ஓகே, இப்போ தேனீக்கள் உள்ள இருக்குங்களா? இப்போ இது உள்ள தேனி இருக்கு. இந்த என்ட்ரன்ஸ் எப்படி பாருங்க, எடுங்க. உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் இப்போ திறந்தா பறந்துருங்களா? பறக்காது. உள்ள காட்டுங்க. இப்போ இதில் வந்து கீழே இப்போ கொண்டு வந்தார். இன்றைக்கி தான் எல்லாத்தையும் உங்களுக்கு சப்ளை பண்ணார். சரிங்க. இதெல்லாம் வந்து நம்ம தேன் நமக்கு சேர்த்து வைக்கிற ட்ரேங்க. நமக்குன்னா என்ன புரியலங்க? நாம் எடுத்துக்கிறதுக்கு சாப்பிட்றோம், நம்ம வீட்டுக்கு சாப்பிட்றோம். ஆமாம், அதில் இருக்கிற தேன், கீழே இருக்கிற தேனெல்லாம் அந்த ஈங்க சாப்பிட்றதுக்கு. ஆமாம், அந்த குஞ்சு பறிக்குது இல்லையா, அதனுடைய அவங்க சாப்பிட்றதுக்கு. நம்ம கீழே போகக்கூடாது.
ஓகே ஓகே. இதை மட்டும் நம்ம இதை மட்டும்தான் எடுத்து வியாபாரத்துக்கோ சாப்பிட்றதுக்கோ பயன்படுத்திக்கணும். பயன்படுத்திக்கணும். ஓகே. ஓ, தேனியும் வாழணும் இல்லைங்களா? அது இருந்தால் தானே, இல்லைன்னா கிளம்பிடும். இது எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு சந்தேகமா இருந்துச்சு ஐயா. தேனி வந்து கூண்டுக்குள்ள இருக்கு, எல்லா தேனியுமே நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தா அந்த தேனீகள் எப்படி உயிர் வாழும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளா ஒரு மன கஷ்டமா இருந்துச்சு. பரவாயில்ல, இன்னைக்கு நீங்க சொன்ன உடனே தான் எனக்கு ஒரு நல்ல அதில் வந்து மகரந்தம், அந்த கீழே இருக்கிற ப்ரூட்ல மகரந்தம் இருக்கும், முட்டைங்க இருக்கும், குஞ்சுங்க இருக்கும், அதுக்கப்புறம் ராணி தேனி இருக்கும், ஆண் தேனி இருக்கும். இப்போ தேனி வகையில் வந்து நிறைய அதில் டிவைடட். ஒன்று வந்து வேலை மட்டும் செய்யும், போய் தேன் எடுத்துன்னு வர்றதுக்கு மட்டும் வேலை. இன்னொன்று காவல் காக்கிறதுக்கு மட்டும் ஒரு பேட்ச் இருக்கும், க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ஒரு பேட்ச் இருக்கும். அந்த டேமேஜ் கூண்டெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த அடை அதெல்லாம் கட் பண்ணி வெளியே கொண்டாந்து போட்டுரும். நீங்கள் சப்போஸ் நம்ம திறக்கும்போது போகும்போது அதுங்க எதனா பாய்சன் சாப்பிட்டு வந்து கீழே ஊந்து செத்து போச்சுன்னா அதை உடனே வெளியில் கொண்டு போய் தூரம் போட்டு வந்துடும், அது உள்ளே வைக்காது. அதே மாதிரி உள்ளே வந்து வாம் ஆயிடுச்சுன்னு வைங்க, எல்லாம் கேட்டில் வந்து நின்று ரக்கையை பூரா அடித்து காற்றை உள்ளே அனுப்பி கூல் பண்ணிட்டுரும். அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு குரூப். மனிதனை விட மிக சிறப்பாக ராஜா வந்து இதை பார்த்து காப்பி அடித்து தான் அரசாட்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கு அந்த ராணி தீனிக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்குன்னு ஒரு பகுதி, அப்புறம் முட்டை போட்டுட்டு ராணி போயிடுது இல்லையா, அதை பாதுகாத்து அதை சீல் வைக்கிறதுக்கு ஒரு பகுதி. அவங்க அந்த குஞ்சு பொறிச்சு வந்த உடனே அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இதெல்லாம் டிவைட் பண்ணி 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 அந்த தேனீக்கள் எந்த ஆக்ஷனும் இல்லாத, யாருடைய இதுவும் காஷனும் இல்லாத அது வேலையை அது கரெக்டாக செய்யும். ரெண்டாவது வந்து 5 கிலோமீட்டர் பறந்து போகும். 5 கிலோமீட்டர் வரைக்கும் போய் தேனி போயிட்டு தேனி எடுத்துன்னு திருப்பி ரிட்டர்ன் அழகாக வந்து விடுவோம். 5 கிலோமீட்டர் வரைக்கும். ஓகே, ஒரு நல்ல அரசாட்சியை இதுங்க கிட்ட தான் மன்னர்கள் கற்றுக்கிட்டாங்கன்னு சொல்ல வரீங்க. இவங்க வச்சு தான் இந்த மாதிரி இதை பார்த்து தான். ஏன்னா அரசாங்கத்தில் உள்ள படை வீரர்கள் உணவு சேமிக்கிறதுக்கு குடோனுங்க எல்லாமே இருக்குது, இப்போ செஞ்சிக்கோட்டையிலே இருக்குது பாருங்க. அப்போ அதெல்லாம் வந்து எல்லாமே இந்த தத்துவம், இந்த ஐடியாவில் தான், இந்த ஐடியாவை வச்சு தான் அரசர்கள். இதுவும் ஒன்று, எறும்புகள் கூட இதே மாதிரி தான் செயல்படுது. கூட்டம் கூட்டமாக வாழக்கூடிய இந்த மாதிரி சின்ன உயிரினங்களை வச்சு தான் மக்களுக்கு ராஜாக்கள் நல்லாட்சி கொடுத்தாங்க. எல்லாம் ஃபுல்லாக இயற்கையான சூழலில் வச்சுருக்கீங்க போல. ஆமாம் ஆமாம். எத்தனை பொட்டிகள் ஐயா நம்ம கிட்ட இருக்கு இந்த மாதிரி? இப்போ வந்து 5 பெட்டி நேற்று கொண்டு வந்தாருங்க. மொத்தம் வந்து ஒரு 5 பெட்டி கொண்டு. ஆமாம், இன்னும் 20 பெட்டி உள்ள எம்டி பேக்கெட்டுங்க இருக்குது. ஈய ஒரே நேரத்தில் அந்த காரில் கொண்டு வர முடியல அவரால், அதனால் நான் வேன் வச்சு மொத்தமாக எடுத்துன்னு வரேன் சார். அதை நம்பி நான் சாமந்தி நட்டுருக்குறேன், கொய்யா நட்டுருக்குறேன், ஊடு பயிரா, பூசணி போட்டு அறுவடை பண்ணேன். பூசணி போட்டு அறுவடை பண்ணி ஒரு 2500 ரூபாய்க்கு பொங்கலுக்கு சேல்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் முருங்கை நட்டுருக்குறேன். இப்படி ஏதாவது எனக்கு தெரிஞ்ச இதை விவசாயங்களும் சேர்த்து செஞ்சுக்கிட்டு. ஆமாம் ஆமாம். இப்போ வந்து உங்களால் ஒரு 100லேருந்து 200 பொட்டி கூட வச்சு உங்களால் பண்ண முடியும். தாராளமாம்மா, சாதாரண அது ஒன்றும் வேலையே கிடையாதுங்க, அது வேலையே கிடையாது. புதிதாக தொழில் முனைவர்கள் சொல்லிட்டு இந்த மாதிரி இளைஞர்கள் நிறைய வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தேனி தொழில் பண்ணுறதுக்கு ஏதாவது நீங்கள் ஐடியா சொல்கிறீங்களா? இது வந்து பண்ணலாங்களா? பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். அதிக வளர்த்தோம்னா மகரந்தம் பிரித்து எடுக்கலாம், அதுக்கப்புறம் மெழுகு எடுக்கலாம், அதுக்கப்புறம் தேன் எடுக்கலாம், அதுக்கப்புறம் தேன் வந்து அதை மற்ற இதோட கலந்து அதை மதிப்பு கூட்டி நெல்லி, தேன் நெல்லி அது மாதிரி செய்து வைக்கலாம். தேன் வீட்டுக்கு ஒரு பெட்டி வாங்கி வச்சுக்கினாக்கா அவங்க வந்து தேன் வாங்க வேண்டிய வேலையே இல்லை. ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழறதுக்கு ஒரு தேன் பெட்டி வீட்டில் வச்சுருந்தா, மெத்த மேலே வச்சுருந்தா போதும். இல்லை தன்னுடைய வீட்டுக்கு தன்னுடைய சுய தேவையை ஃபுல்லப் பண்ணிக்கலாம். சரிங்க. ஒரு மேலே நல்ல தொழில் மாதிரி முதலீடு பண்ணி ஒரு 100 பொட்டி 150 பொட்டிக்கு மேலே பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வருமானம் வருங்களா? கண்டிப்பாக வரும். வராத என்னுடைய பார்ட்னர் நான் வச்சுக்கிறது நானே சொந்தமாக இல்லை. எனக்கு தேன் பெட்டி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு சப்ளை பண்ணார் இவர். அவர் எனக்கு லிங்கில் வந்து என்னை அட்ரஸ் வாங்கி இங்கே வந்து பார்த்துட்டு இந்த இடம் பிடிச்சிட்டு தோட்டம்லாம் நிறைய இருக்குது, மாந்தோட்டம்லாம் இருக்குது, நான் கொண்டாந்து வைக்கிறேன் சார்னு கேட்டார். ஓகேன்னா கொண்டாந்து வச்சுட்டு ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர் தேனை, அவர் தயார் பண்ண தேனை இங்கே கொண்டு வந்து
என்கிட்ட சேல் பண்ணுறதுக்கு பார்ட்னர். ஓகே, அப்போ நீங்கள் வந்து இது பண்ணுறதுனா ஒரு டைப் பண்ணி தான் பண்ணுறீங்க. ஆமாம். அவர் பேருங்க ஐயா? அவர் பேர் கவின், அப்படி சொல்கிறாங்க. கவின். ஓகே, அதுதான் பேனரில் போட்டு. ஆமாம், அதே தான். கவின் தேனி பண்ணீங்க. ஆமாம். ஓகே, அவர் கூட டைப் பண்ணுறது. இப்போ நம்ம உங்கள் பேரும் தனியாக போட முடியாது, அவர் டைப் பண்ணுறதுல. ஆமாம், நான் எப்படி போட முடியும்? அவர் கம்பெனி யூஸ் பண்ணி போட்டு. நீங்கள் அந்த பாட்டிலில் கொடுக்கக்கூடிய பிராண்டுக்காக நீங்கள் அவரோட பேர் தான் பயன்படுத்தணும். நான் இதுலேருந்து எடுத்தேன்னாக்கா நான் எம்பளமே போடாத நேச்சுரல் அப்படியே கேக் மாதிரி வெட்டி அப்படியே கொடுக்குற அளவுக்கு முன்னேறி. இப்போ இதனுடைய பொட்டி இருக்கு இல்லைங்களா, ஒரு பொட்டி இதனுடைய அடக்க செலவு எவ்வளோ ஐயா உங்களுக்கு? இது வந்து இல்லாமல் நாம் தனியாக செய்யணும்னா 3000 ரூபாய் வரும். 3000 ஒரு பொட்டிக்கு வரும். ஆமாம் ஐயா. ஆச்சாரி கூலி, மரம், ஆணி அது எல்லாம் வாங்கி கொடுத்தோம்னா 3000 ரூபாய்க்கு செய்து கொடுப்பான். அதுக்கப்புறம் உள்ள ட்ரேல அதுக்கப்புறம் ஈ எவ்வளோ ஐயா? ஈயோட வாங்கணும்னா? ஈயோட வாங்கினாக்கா 2500 ரூபாய் என் பார்ட்னர் தராரு. ஓகே, ஈயோட பெட்டி, ஸ்டாண்டு எல்லாம் சேர்த்து 2500. ஏன்னா பொட்டியோட தராரு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் ஊரில் அவர் வந்து கார்பெட்டிங் செக்ஷன் தனியாக வச்சுக்கிறாரு, இந்த வெல்டிங் செக்ஷன் தனியாக வச்சுக்கிறாரு. அவர் வீட்டு தோட்டத்துலேயே அவங்க வெல்ட் அடிச்சுனேங்கிறானுங்க, ஸ்டாண்டு மரப்பெட்டி செய்துனேங்கிறானுங்க. அவர் ஆந்திராவிலேருந்து எல்லா இடத்துக்கும் பெட்டி சப்ளை பண்ணுறாரு. ஹோல்சேல் பண்ணக்கூடிய காரணத்தால் அவரால் முடியுது. சரி, மிக்க நன்றி. நன்றி. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் அமைத்திருங்க. இதை விட முக்கியமான நிகழ்வுகள்லாம் உங்களோட வந்து சேர்ப்பாங்க, உங்களுக்கும் பலன் கிடைக்கும். நன்றி.